السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு இந்த புனிதமிகு ரமதானை அருளி இருக்கிறான். ரமதான் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு முஃமினை பொறுத்தளவில் ரமதான் ஆகப்பெரிய ஒரு நிஅமத்துகளில் ஒன்று. இந்த ரமதானை நாம் எவ்வாறு பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, இந்த ரமதானில் நாம் எவ்வாறு அல்லாஹின் பக்கம் நெருங்குவது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். الحديث في الصحيحين من حديث أبي هريرة رضي الله تعالى عنه: إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين. ரமதான் வந்துவிட்டாலே சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸில்: இதா கான அவ்வளு லைலத்தின் மின் லயாலி ரமதான், ரமதானுடைய முதலாவது இரவு வந்துவிட்டாலே அல்லாஹ் ஷைத்தான்களை விலங்கிட்டு விடுகிறான். وغلقت أبواب النار فلم يفتح منها باب, நரகத்தினுடைய எல்லா கதவுகளையும் அல்லாஹ் அடைத்து விடுகிறான், எந்த ஒரு கதவுமே திறக்கப்படாது. وفتحت أبواب الجنة, சுவனத்தினுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும். فلم يغلق منها باب, எந்த ஒரு கதவும் மூடப்படாது. وينادي مناد, ஒரு மலக்கு அழைப்பு விடுப்பார். யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை தேடுபவர்களே, நன்மையை ஆதரவு வைப்பவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நினைப்பவர்களே, குர்ஆனுடைய இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களே, அக்பில், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குங்கள், குர்ஆனின் பக்கம் முன்னோக்குங்கள், இபாதத்துகளின் பக்கம் முன்னோக்குங்கள், தௌபாவின் பக்கம் முன்னோக்குங்கள், நலவின் பால் விரையுங்கள். யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அம்சிக், பாவத்தை நினைப்பவர்களே, பாவத்தை அடைய வேண்டும் என்று ஆதரவு வைப்பவர்களே, பாவத்தை தேடுபவர்களே, கெடுதியை தேடுபவர்களே, அம்சிக், போதும் நிறுத்திக்கொள்ளுங்க, போதும் நிறுத்திக்கொள்ளுங்க. இது ரமதானுடைய மாதம். ரமதான் என்றால் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ருல் இபாதா, இபாதத்துடைய மாதம். ரமதான் வந்துவிட்டாலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், الحديث في الصحيحين من حديث ابن عباس: كان النبي صلى الله عليه وآله وسلم أجود الناس, மனிதர்களில் மிகவுமே கொடையாளியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். وكان أجود ما يكون في رمضان, ரமதான் வந்துவிட்டால் ஆக கொடையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன் இந்த ரமதானில் இவ்வாறு, ஏன் இந்த ரமதானுக்கு தனி சிறப்பு? ஆம் சகோதரர்களே, ரமதான் என்பது அவ்வாறுதான். ரமதான் ஒரு முஃமினுடைய சந்தர்ப்பம். ஒரு முஃமின் இந்த மாதத்தை அவனுடைய சொர்க்கத்தின் மாதமாக ஆக்க முடியும், தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய மாதமாக ஆக்க முடியும். அதனால் தான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ ஒரு கேள்வி என்னண்டா, நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ரமதானை கழித்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எத்தனை ரமதான்? சிலர்கள் சொல்லுவார்கள் 10 ரமதான்கள் நான் அடைந்திருக்கிறேன். மற்றும் சிலர் சொல்லுவாங்க நான் 20 ரமதான், 30 ரமதான், 40, 50 ரமதான்களை நான் சந்திச்சிக்கிறேன். ரமதான் உங்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரமதான் என்னிடத்தில் கொஞ்சம் ரொட்டீன் வாழ்க்கை,
கொஞ்சம் நான் வளமையாக செய்கிற வேலைகள் கொஞ்சம் மாற்றமடையும். கொஞ்சம் நேரம் தூங்குறது, சலாக்கள் எந்த அளவு கண்டா சஹர் செஞ்சுட்டு தூங்கினா மகரிபுக்கு தான் எழும்புறது. ரொட்டீன் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குதுன்னு சொல்லுவோம். நான் வளமையாக ஏலியாவே வேலைக்கு போய்த்துடுறது. ஆனால் ரமதான் வந்துட்டால் நல்லா லேட்டாகி தான் போகிறது. இந்த மாதிரி டெய்லி கஞ்சும் குடித்து பழகிட்டோம். இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி வளமையாக செய்யக்கூடிய விடயங்கள் சேஞ்ச் ஆகினதாக நாம் சொல்லுவோம். அருமையானவர்களே, இது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குமெண்டா பெரிய நஷ்டம். ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்தது இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் செய்கிறதுக்காக வேண்டிய அல்ல. ரமதானை தந்தது நான் தூங்கி கழிக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டிய அல்ல. ரமதான் தான் முதலாவது ஆக பெரும் யுத்தம். பத்ருடைய யுத்தம் ரமதானில் நடக்குது. ஃபத்ஹ் மக்கா ரமதானில் நடக்குது. காதிசியா யுத்தம் ரமதானிலே நடக்கிறது. ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்படுகிறது ரமதானில் 92 ஹிஜ்ரி 92 ரமதானில். ஐன் ஜாலூத் என்று சொல்லப்படக்கூடிய தாத்தாரிகளோட ஒரு முஸ்லிம் சமுதாயம் ஆக வீழ்ச்சி அடைந்த ஒரு பகுதி, ஒரு காலம். அந்த காலத்துக்கு ஒரு விடிவு ஏற்பட்ட ஒரு மாதம் இந்த ஐன் ஜாலூத்திலே யுத்தத்தின் மூலமாக விடிவு ஏற்பட்டதென்றால் அது ரமதானுடைய மாதம். வரலாறு நெடுக்கிலும் முஸ்லிம்கள் ரமதானை தூக்கத்துக்குரிய மாதமாக பாவித்ததே கிடையாது. ரமதானில் தான் ஆக நிறைய பெரிய வெற்றிகள். சலஃபுகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ரமதானில் எவ்வாறு கழிப்பார்கள், எவ்வாறு குர்ஆனுடனான தொடர்புகள் இருக்கும். இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் 60 ஹத்மா 60 ஹத்மாக்கள் ரமதானில். பகலைக்கு ஒரு ஹத்மா குர்ஆனை, நைட்டுக்கு ஒரு ஹத்மா. இப்படி இமாம்களுடைய தொடர்புகள் குர்ஆனோட இப்படி இருக்கும், சதகாவோட இப்படி இருக்கும், இபாதத்துகளில் கியாமுல் லைல்ல இந்த மாதிரி இருக்கும். ஏண்ட வாழ்க்கை நான் ஏன் நோன்பு நோக்கிறேன் என்று கேட்டால் எல்லோரும் நோன்பு நோட்டுட்டு போகிறாங்க, அதனால் நான் நோன்பு நோக்கிறேன். அருமையானவர்களே, இது நீயத்தில்லை. எல்லோரும் பிடிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நானும் பிடிக்கிறேன்டா, இது இல்லை அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. இதுக்காக வேண்டி அல்ல அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாயில்களை நமக்கு திறந்து தந்திருக்கிறது. இதுக்காக வேண்டி அல்ல அல்லாஹ் நரகத்துடைய வாயிலை நமக்கு மூடி தந்திருக்கிறது. இதுக்காக வேண்டி அல்ல அல்லாஹ் ஒரு மலக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுப்பது, நன்மையை எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்வது. இந்த சொல்வதெல்லாம் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி அல்ல. அது மாத்திரமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலில்லாஹி உதகாஉ மினன் நார். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்களை நரக விடுதலை செய்கிறான். நரக விடுதலை செய்யப்படக்கூடிய மாதம். எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஒவ்வொரு நாளுமே இருக்கிறது. நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? அருமையானவர்களே, நான் அடைந்திருக்கக்கூடியது 10 ரமதான் என்றா, வாழ்க்கையில் நான் 20 ரமதான், 30 ரமதான், 50 ரமதான் என்று சொன்னால், நான் அடைந்த 40 ரமதான்கள் வேஸ்டண்டா 10 ரமதான். நான் அடைந்த எல்லா ரமதானுமே என்னுடைய வாழ்க்கையில் வேஸ்ட்டாக இருந்துட்டேன்டா, ஆக பெரிய நஷ்டம். அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னை மீள்பார்வை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உட்கார வேண்டும், அல்லாஹுடன் உறவாட வேண்டும், அல்லாஹுடன் பேச வேண்டும். நாம் நினைப்போம் ரமதான் நம்மில், இந்த ரமதான் வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் நம்மில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, ரமதான் ஒரு போதும் மாறாது. மாற வேண்டியது நாம். ரமதான் வருடம் வருவது போன்று வந்து கொண்டே இருக்கும். மாற வேண்டியது நாம் தான். மாற வேண்டியது நம்முடைய சிந்தனை தான். மாற வேண்டியது நாம் செல்லக்கூடிய பாதை தான். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே, நான் போகக்கூடிய ட்ரக் அல்லாஹுவை நோக்கி உள்ளதா அல்லது ஷைத்தானுடைய பாதையாக இருக்கிறதா என்பதை நான் தான் மாற்ற வேண்டும். நான் மாற்றாதவரை அல்லாஹும் ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் என்னுடைய சிந்தனையை மாற்றாதவரை, என்னுடைய உள்ளத்தை நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதவரை அல்லாஹும் உதவி செய்ய மாட்டான். அதனால் ஒவ்வொருவரும் இந்த ரமதான் நான் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய முதலாவது ரமதானாக நாம் நினைப்போம். ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்டால்,
ஏன் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டால், ரமதான் நோன்பு நோட்பது ஃபர்த், அதனால் பிடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இது ஒரு நியத் தான். ஆனால் நான் அல்லாஹ்வை விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் அல்லாஹுவை விரும்புவார்கள். அதற்கு முன்னால் அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். அல்லாஹுடைய நேசம் என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் வாஜிபான கடமையாக இருக்கிறது. நான் ஏன் நோன்பு நோக்கிறேன் என்றால், நான் அல்லாஹுவை விரும்புகிறேன், அதனால் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. நம்முடைய நோன்பில் பெரும் வித்தியாசம் இருக்கும். நான் ஏன் நோன்பு நோக்கிறேன் என்று கேட்டால், நான் நோன்பு நோக்கிறேன், நான் அல்லாஹுவை பயப்படுறேன், நரகத்தை பயப்படுறேன், கியாமத் நாளில் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று பயப்படுறேன். ஒரு முஃமின் எப்பவுமே பயத்தோடு இருப்பான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக நான் நோன்பு பிடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஹவுஃபுக்கும் ரஜாவுக்கும் மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கும், பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யு'தூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். முஃமின்கள், நல்லடியார்கள் அல்லாஹுவின் பால் விரைவார்கள், இபாதத்துகளை செய்வார்கள். செய்வது மாத்திரமல்லாமல் பயத்தோடு இருப்பார்கள். வகுலூபுஹும் வஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது எல்லாரிடத்திலிருந்து அல்லாஹ் இபாதத்தை ஏற்றுக்கொள்வதல்ல. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கள் தக்வாதார்களுடைய வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நான் தக்வா உள்ளவனாக இருக்கிறேனா? தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரமதானுடைய மாதம். என்னிடத்தில் அல்லாஹுடைய நேசத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய மாதம், அல்லாஹுடைய பயத்தையும் அல்லாஹுடைய ஆதரவையும் வைக்கக்கூடிய மாதம். அல்லாஹ், நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன், எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு அவன் தரக்கூடிய அருட்கொடைகளை, அவன் தரக்கூடிய நிஅமத்துகளை, அவனுடைய நிஅமத்துகள் என்னை வந்தடைந்து கொண்டே இருக்கிறது. நாளாந்தமல்ல, வாராந்தமல்ல, மாதாந்தமல்ல, வருடம், ஏன் ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹுடைய நிஅமத்துகள் நம்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளும் இது அல்லாஹுடைய நிஅமத்தாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அதனால் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுமே அல்லாஹுடைய நிஅமத். அதனால் அருமையானவர்களே, நாம் இந்த ரமதானை ஒரு வித்தியாசமான ரமதானாக, முதலாவது நான் சந்திக்கக்கூடிய ரமதானை போன்று நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹுவின் பால் விரைவோம். குர்ஆனுடைய திலாவத்தில் நாம் நிறைய ஈடுபடுவோம். சதகா, தான தர்மங்கள் நிறைய செய்வோம். குர்ஆனுடனான அமர்வை நாம் பலப்படுத்துவோம். குர்ஆனை சிந்திப்போம். குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க முயற்சி செய்வோம். அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீறுவதற்கு ட்ரை பண்ணுவோம். இவ்வாறு நாம் இந்த மாதத்தில் செய்தோம் என்றால், இபாதத் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹுக்காக வேண்டிய என்ற நியத்தில் ஒவ்வொரு தடவையும் நியத்துக்களை புதுப்பித்துக் கொள்வோம். எல்லாரும் செய்கிறாங்க என்றதுக்கு இல்லை, நான் அல்லாஹுக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்கிறேன், அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹுவை பயப்படுறேன், அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறேன். வெக்கமாக இருக்கிறது. நான் அல்லாஹுடைய முன்னால், அல்லாஹுக்கு முன்னால் எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய கட்டத்தில் அல்லாஹுவிடம் நான் நேரடியாக பேச வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும். திருமதியுடைய ஹதீஸ், ما منكم من أحد إلا سيكلمه ربه وليس بينه وبينه ترجمان فينظر أيمن منه فلا يرى إلا ما قدم وينظر أشأم منه فلا يرى إلا ما قدم وينظر تلقاء وجهه فلا يرى إلا النار واتقوا النار ولو بشق تمرة. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹுவை சந்தித்தே ஆக வேண்டும், அல்லாஹுடன் பேசியே ஆக வேண்டும். மனிதன் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் வைக்க மாட்டாங்க. வலது சைடில் பார்ப்பான், அவனுடைய அமல்கள் தான். இடது சைடில் பார்த்தாலும் அவனுடைய அமல்கள் தான். முன்னால் பார்த்தால் நரகத்தை தான் அடைந்து கொள்வான். நபி சொல்றார்கள், ஃபத்தகுன் நார வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு ஈச்சம் பழத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கொண்டாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே,
அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். இந்த சந்திப்பில் அல்லாஹுடனான என்னுடைய சந்திப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அந்த சந்திப்பு அமைய வேண்டும், அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டுமே, எந்த முகத்துடன் அல்லாஹுவை சந்திப்பது என்ற வெக்க சுபாவத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒவ்வொன்றுமே இபாதத்தாக இருக்கிறது. இவ்வாறு நம்முடைய இந்த ரமதானை மாற்றமுள்ள ரமதானாக, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ரமதானாக நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்வின் பால் விரைவோம், குர்ஆனுடைய திலாவத்தில் ஈடுபடுவோம், உறவினர்களை பேணி நடப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய பாதையில் நாம் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம் அனைவருக்கும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. நம் அனைவரையும் இந்த மாதத்தில் நரக விடுதலை பெற்றவர்கள் அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. ரமதானை சரியான முறையில் பாவித்த, சரியான முறையில் பயன்படுத்தி கொண்ட முஃமின்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.